எரேமியாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 35:4. கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து, தேவனுடைய மனுஷனாகிய ஆனான். அருமையானவர்களே, இந்த உபவாச ஜெப வேளைக்காக தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது முதலாவது நேற்றைய தினத்துல பகிர்ந்த செய்தியை ஆண்டவர் தியானிக்க உதவி செய்தார். அதுக்கப்புறம் 2வது செய்தி கொடுக்க வேண்டியிருக்குமா வேண்டியிருக்காரா, யார் யார் வந்திருப்பாங்க வரல அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா இந்த தேவனுடைய மனுஷனாகிய ஆனான் என்ற இந்த வார்த்தை எனக்குள்ளே ரீங்காரித்து கொண்டே இருந்தது. இந்த வார்த்தையை விட்டு நாம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் கொடுத்த செய்தியும் தெளிவாக அது தேவன் கொடுக்கிற இந்த நேரத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது தான் சரி அப்படிங்கும்போது இங்கே இன்று சொற்ப பேர்கள் தான் வந்திருக்கிறோம். அப்போ அதனால நான் மறுபடியும் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப தேவனுடைய மனுஷனாகிய ஆனான். இப்ப தேவனுடைய மனுஷனாகிய மோசே, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. இப்ப இந்த தேவனுடைய மனுஷனாகிய அப்படிங்கிற வார்த்தை இந்த பைபிள்ல நிறைய பேரை பத்தி பேசியிருக்கு. ஆனா இந்த வேதாகமத்துல ஆண்டவர் தேவன் ஆவியானவர் இந்த தேவனுடைய மனுஷங்கிறது சிலருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக அவர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், அதாவது மோசேக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதுக்கப்புறம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, எலியா எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, அதுக்கப்புறம் சேமையா அப்படிங்கிற ஒரு மனுஷனை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்குத்தான் இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசே, தேவனுடைய மனுஷனாகிய தாவீது, தேவனுடைய மனுஷனாகிய சாமுவேல், தேவனுடைய மனுஷனாகிய எலியா, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா, இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனாகிய ஆனூன், தேவனுடைய மனுஷனாகிய சேமாயா. இப்படி தேவனுடைய மனுஷன் என்பதையும் அதுக்கப்புறம் அது யாரு அப்படிங்கிற அந்த பேரை பற்றியும் சொல்லப்பட்டு கொடுத்துருக்கு. இன்னும் 2 பேரை சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 பேருக்கும் பேர் குறிப்பிடப்படும். தேவனுடைய மனுஷன் இந்த வார்த்தையை அறிவித்தார். தேவனுடைய மனுஷன் இது உங்களுக்கு தெரியும், திசை திருப்பின தீர்க்கதரிசி. அதாவது ஒரு தேவனுடைய மனுஷனை யெரொபெயாமுக்கு விரோதமாக அவனை எச்சரிக்கும் விதமாக, கண்டிக்கும் விதமாக யெரொபெயாமுக்கு விரோதமாக இந்த மனுஷனை அனுப்புகிறார், தேவன் அனுப்புகிறார். அது உங்களுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்ன சொல்றாரு, போய் அவன் 2 கண்டு குன்றிக்கு பலிபீடம் செஞ்சு பலியிட போகும்போது நீ போய் அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு வா, ஆனா போகிற பாதைக்குள்ள திரும்பி வரக்கூடாது. நீ அந்த ஸ்தலத்துல போன ஸ்தலத்துல தண்ணியும் குடிக்க கூடாது, அப்பமும் புசிக்க கூடாது அப்படிங்கிற கட்டளைய சொல்லி அந்த தேவனுடைய மனுஷனை அனுப்புவார். ஆனால் அந்த இஸ்ரவேலிலே ஒரு கிழவனான தீர்க்கதரிசி இருந்தார். இந்த தீர்க்கதரிசி எப்படி சோதிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இவன் இப்படி தீர்க்க தரிசனம் உரைச்சானோன்னா இது உண்மையா இல்லையா அப்படின்னு சோதிக்க அவனுக்கு விருப்பம் கொண்டிருக்கான். சோதிக்கும் போது அது அவன் போய் கேட்கான், அவன் அந்த தீர்க்கதரிசியை சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறான், எங்க வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றான். இப்ப சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், இல்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்தலத்துல தண்ணியும் புசிக்க கூடாது, அப்பமும் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன சாப்பிடுறாங்கன்னா அந்த வார்த்தையை மீறினா கர்த்தருடைய ஆக்கினை அவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு தெரியும். இப்ப பாருங்க, ஒரு கிழவனான தீர்க்கதரிசி. இப்ப நான் என்ன இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தூத்துக்குடி சபையில மூப்பராக சகோதரர் பீட்டர் பலாகிய நான் இருக்கேன். என்ன இப்ப நான் இருக்கத்தக்கன ஆண்டவர் என்ன செய்யறாரு, ராஜாபுரத்தை கொண்டு என்ன சொல்றாரு, தூத்துக்குடி சபையில கர்த்தர் இன்ன விதமாக உரைக்கிறார்னு சொல்றாரு.
அவர் சொன்ன மாதிரி நடந்துட்டுன்னு வச்சுக்கிடுவோம். அது கர்த்தர் உரைக்கிறார்னு சொல்றாரு. இப்போ அது எனக்கு என்ன ஆகும்? எனக்கு அவமானம். நான் கர்த்தருடைய ஊழியனா இருக்கும்போது என்ன கொண்டு சொல்லாம இன்னொருத்தரை வச்சு குரல வைப்பாருன்னா அது எனக்கு அவமானம். அதுதான் அன்று நிகழ்ந்தது. இஸ்ரவேல்ல கிழவனான தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவனை கொண்டு பேசல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவன் மக்களுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறான். அதனால தேவனுடைய உண்மையான வார்த்தையை அவன் மூலியமா சொல்ல முடியல. அப்போ வேற ஒரு ஆளை கொண்டு வர வேண்டியிருக்கு. இப்ப இவனுக்கு அவமானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுல வேற சொன்னா, சாப்பிட கூப்பிடும் போது என்ன சொல்றாரு? உன் வீட்டுல இந்த இடத்துலயும் சாப்பிடக்கூடாது. அப்போ இன்னும் கூடுதலாக என்ன ஆகுது? யாருக்கு அவமானம்? அந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு கூடுதலான அவமானம் வருது. அப்ப என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அவமானப்பட்ட அந்த காரியத்துல என்ன செய்யறாரு? இது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக விட்டதுக்கு அப்புறம் இதை கேள்விப்பட்டு அவன் திருப்பி போய் என்ன செய்யறான்? அது சாப்பிடுங்கன்னா வரமாட்டேன்னு சொன்னோம்னா, இல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு தேவதூதன், இது உண்மையா பொய்யா? இது பொய் சொல்றான். இவ்வளவு அப்பட்டமாக ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒருத்தன் இன்னொருத்தரை கொண்டு ஆண்டவர் வார்த்தையை சொல்ல வரும்போது இவன் அப்பட்டமா பொய் சொல்லி அவனை திசை திருப்பி கூட்டு வரான். எவ்வளவு பெரிய ஒரு இது பயங்கரம் பாருங்க. இவ்வளவு செய்யறான். இப்போ அவன் திருப்பி வரும்போது அந்த மாதிரியே சிங்கம் அடிச்சிருக்கு. அவன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போகும்போது சிங்கம் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஐயோ சகோதரனேங்கிறான். இது எவ்வளவு பெரிய மாய்மாலம். சாவுக்கு காரணமே யாரு? நீ தான் காரணம். நீ அவனை சாப்பிட கூட வச்சதுனாலதான் ஆண்டவர் அவனை கொண்டுட்டாரு. இப்ப ஐயோ சகோதரனே என்ன அர்த்தம்? கல்லால யார் அடிக்கணும்? கிழவன தீர்க்கதரிசியா அடிக்கணும், கல்லால அடிக்கணும். அவ்வளவு. அப்ப இந்த விதமான மாய்மாலங்கள் தேவனுடைய அன்றைய காலத்துல யூதர்கள் தேவனுடைய ஜனம், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் பயன்படுத்தப்படாத தீர்க்கதரிசியில் மாய்மாலமா செயல்பட்டு இருப்பாங்க. உண்மை உள்ளவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்து விடக்கூடாது. இப்ப இவன்கிட்ட உண்மை இருந்துச்சு, ஆனால் இவன் பெயரை அந்த இடத்துல தேவன் வைக்கவில்லை. இவன் பெயரை, இந்த மனுஷன் பெயரை சொல்லவே இல்லை. எதுக்கு சொல்லல சாமி? தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய வந்தவன அவன் பேரை ஏன் சொல்லியிருக்கலாம்ல? ஏன் சொல்ல குறிப்பிடப்படவில்லை? இது தேவனுடைய சில செயல்பாடு. என்ன செயல்பாடுனா, இவனுக்கு ஏன் பிரிப்பிடப்படுகிறது? இவனுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்காராடு. உன் பேரை நான் குறிப்பிட என் பைபிள்ல உங்க வேற ஏன் நான் சொன்னதை நீ இனிசில முழுமையா கீழ்ப்படியில. இதேதான் நீங்க உண்மையுள்ளவங்களா இருப்பீங்க. ஆனா கிழவனான தீர்க்கதரிசினால ஏமாற்றப்பட்ட போது நீங்க ஏமாற்றப்பட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க? அறகுறையான கீழ்ப்படிதலுக்குள்ள வந்துருவீங்க. அறகுறையான கீழ்ப்படிதல் வந்தா ஆண்டு சொல்றாரு, நீ எனக்கு தகுதியானவன் நல்ல. உன் பேரை நான் என்ன செய்ய முடியாது? வேதாகமத்துல குறிப்பிட மாட்டாரு. அதே மாதிரி பரலோகத்திலையும் நீ எனக்கு ஏத்தம் கிடையாது. நான் சொன்னதை நீ முழுமையே செய்யல. நான் உனக்கு தெளிவா சொல்லியிருக்கேன், இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கேன், நீ தெளிவா நடக்கல. அப்போ உன்னை புரிஞ்சுக்கிடணும், முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாத அறகுறையான கீழ்ப்படிதலை கர்த்தர் என்ன செய்ய. அதே நேரத்தில் தேவனுடைய மனசுங்கிற பட்டத்தையும் கொடுக்காரு. ஏன் கொடுக்காரு? அவன் மற்றவர்களை காட்டிலும் உண்மையா இருந்திருக்கான். தேவனுக்கு உண்மையா இருந்ததுனால தேவனுடைய மனுஷன்கிற பட்டத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அவன் அறகுறையா கீழ்ப்படிஞ்சதுனால அவன் வாழ்க்கையில ஒரு புள்ளியையும் வச்சு விட்டுட்டான். இதை நம்ம எப்பவுமே நம்ம முழுமையாய் கீழ்ப்படிந்தால் கனப்படுத்துகிற அதே தேவன் நம்ம அறகுறையான கீழ்ப்படிதல் இருந்தா நமக்கு ஒரு புள்ளியையும் வச்சு விட்டுருவார், நமக்கு ஒரு குறைவையும் கட்டளையிட்டு விடுவார். இதை நீங்க இது தேவனுடைய செயல்பாடு. இதை பதிவு பண்ணி வச்சிருக்காரு இந்த வேதாகமத்தில். இன்னும் இந்த மனுஷனுக்கு இல்லை, இன்னொரு மனுஷன் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1ஆவது வசனத்தை வாசிங்க. அறகுறையான கீழ்ப்படிதல் இருக்கக்கூடாது, ஏனோதான என்ற மேலோட்டமான வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. அதை எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம நினைச்சுக்கிடுவோம், நம்ம அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கலான்னு. ஆனா ஆண்டவர் அதுல ஏதாவது ஒரு புள்ளியை வச்சு விட்டுக்கிட்டே இருப்பார். சீமோன் பேதுரு, திதுமு என்னப்பட்ட தோமா, நாத்தான் பேர், 2 பேரு வேறு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாரும் அந்த செபேதியன் குமார் 2 பேர்னா யாக்கோபு, யோவான், இவங்க எல்லாத்துக்கும் பெயரை குறிப்பிட்டு அவர் சரியான ஒரு அடையாளத்தை குறிப்பிட்ட தேவன் இந்த 2 சீஷருடைய பேர் தெரியாமலா இருக்கும்.
இவ்வளவு தூரம் இந்த அப்போஸ்தலர்களோடு மீன் பிடிக்க போனவங்க 2 பேர் தெரியாமலா இருந்திருக்கும். ஏன் குறிப்பிடாம விட்டார்? இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் மேல உண்மையான நம்பிக்கையோட இருந்தாங்க. இப்ப அதுக்கடுத்து என்ன செய்யணும் தெரியல, அதனால வேற வழி இல்லாம மீன் பிடிக்க வந்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் என்னன்னா, அவங்க மீன் பிடிக்க போறாங்க, நானும் போறேன். மேலாட்டமா போகிற போதுல கூட்டமா போகிறவங்களே அப்படி கூட்டமா போகிற போக்குல போகிறது. ஒரு தெளிவான வாழ்க்கையில தெளிவான விதத்துல நடத்தப்படுறாம இருக்கிறது. போகிற போக்குல மேலோட்டமா ஒரு கூட்டம் என்ன செய்யுதோ அது என்ன செஞ்சாலும் கண்ணை மூடிட்டு அவங்க வலது பக்கம் போனா அவங்க கூட வலது பக்கம் போறது, இடது பக்கம் போனா இடது பக்கம் போறது. அப்படி இல்லை, அப்படி உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அவங்க மீன் பிடிக்க வந்தாங்க. ஏன்னா இனி நம்ம என்ன செய்ய முடியும்னு எதிர்கால கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்படி ஒரு சரியான ஒரு விவரம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த 2 பேரும் காற்றடிக்கிற பக்கம்லாம் போகக்கூடிய ஒரு ஆத்மாக்கள். இவங்களுக்குன்னு ஒரு தெளிவான பாதை, தெளிவான உறுதி இல்லாம வாழ்ந்தவர். அப்படி இருந்ததுனால அவங்க பேரை, நீ இப்படி வாழக்கூடாது, வாழ்ந்தா உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இதே போல இந்த பெயரை குறிப்பிடாமல் போகிறது. பத்சேபாள் இடத்துலதான் சாலமோன் வந்து. ஆனா இந்த பத்சேபாளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அட்டணமை பட்டியலே எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு? பத்சேபாள்னு போட்டிருந்துச்சா? ஏன் போடல? என் பேர் தெரியாதா? தாவீதினுடைய மனைவி, சாலமோனுடைய அம்மா. தாமார குறிப்பிட்டிருக்காரு ஆண்டவர், ரேகாப்பை குறிப்பிடுறாரு ஆண்டவர். ஆனா இந்த பத்சேபாளை ஏன் குறிப்பிடல? தாமார் வாழ்க்கையில குறைவு இருந்துச்சு. என்ன குறைவு? மாமனார்ட்ட தப்பு பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு நியாயம்னாலும் அது தப்பு தான். அந்த காலத்துல அது பெருசாலும் தப்பு தான். மாமனாரிடம் தவறு செய்தார். ரேகாப்பு ஒரு வேசி. இவங்க பேரெல்லாம் குறிப்பிட்ட ஆண்டவர் பத்சேபாளை ஏன் குறிப்பிடல? உண்மையுள்ள கணவனுக்கு துரோகம் பண்ணான். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன கண்டு? இவ தப்பு பண்ணல, தாவீது தான் வலுக்கட்டாயமா இவள இது பண்றான். ஆனா அதை இன்ஃபார்ம் கொடுத்திருந்தாளா? எப்ப இன்ஃபார்ம் கொடுக்குறா? எப்படி இன்ஃபார்ம் கொடுக்கா? யாருக்கு இன்ஃபார்ம் கொடுக்கா? எதுக்கு? சீக்கிரம் அவனை காலி பண்ணு, எனக்கு குழந்தை உண்டாயிட்டு, இன்னும் குழந்தை உண்டாயிட்டு வெளியே வயிறு வெறுசாக ஆரம்பிச்சிடும், உற்றாருக்கு மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் என்ன சந்தேகப்படுவாங்க, என்ன கொன்றுவாங்க. அதுக்கு முன்னாடி நீ கொன்று என்ன நீ கூட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறான் பத்சேபாள். அதனாலதான் அவ பேரை குறிப்பிடலாம். அவ அந்த உரிய உண்மையுள்ள மனுஷன். ஒரு உண்மையுள்ள மனுஷன் என்ன சொல்லணும்? ஐயா, ராஜா இப்படி என்னை பண்ணிட்டாரு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு? சரி, அவரு இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம். சரி, ராஜா பண்ணது அவரை ஏத்து நிக்க முடியாது. சரி, நீ கண்டுக்காம இருமா, போமா, நடந்து போச்சு, நீ விரும்பி போகல, பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிடறேன். நீ மன்னிக்கிறீங்களே, நீயே தப்பு பண்ணல, அவர்தான் பண்ணாரு, விட்டுரும். அல்லது இந்த ராஜா கிட்ட நான் என்ன செய்யலாம்? வேலையை செய்ய வேண்டாம், ஊரை விட்டு எங்க போ, நம்ம 2 பேரும் போயிரும். இப்படி அவர் கூட்டு போய் இருந்திருக்கலாம். அதுக்கு தெரிவிச்சிருக்க வேண்டியதானே அவன் கணவர்கிட்ட. அப்ப இவாளும் கள்ளி. இவ கல்லியா இருந்தனாலதான் மறைச்சிருக்கா. கள்ளி இல்லைன்னா, ஐயா இப்படி குளிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா, இந்த மாதிரி மனுஷன், படுபாவி மனுஷன், ராஜா என்னை இப்படி பண்ணிட்டு போயிட்டான்யா, நான் என்னையா செய்ய, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் கதறி இருப்பான். அவ கல்லியா இருந்ததுனால மறைச்சிக்கிட்டான். அதனாலதான் ஆண்டவர் அந்த பேரை மறைச்சிட்டாரு. நீ தகுதி கிடையாது, என் அட்டவணையில உன் பேரை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. வேசியினுடைய பெயரை வைக்கிறார். வேசி அதுக்கப்புறம் உண்மையா மாறிட்டான். தாமாறு அறியாமல் செய்த தப்பு, அதனால அவர் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் உரியா, பத்சேபாள் தெரிஞ்சு செஞ்சான். அவளுக்கு நியாய பிரமாணம் தெரியும், அதனுடைய ஒழுக்கங்கள் தெரியும், அது நீதி தெரியும். அப்போ தெரிஞ்சு செஞ்சதுனால உன் பேரை என் அட்டவணைக்கு நான் கொண்டு வர மாட்டேன், உன் பேரை நான் அறிவிக்க மாட்டேன். அப்போ இந்த பெயரை அறிவிக்காமல் இருத்தல் என்பது, அதே நேரத்தில் தேவனுடைய மனுஷன் என்று விசேஷித்த பட்டம் கொடுப்பது, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தரவரிசையில் நம்மளை திராசை நிறுத்திக்கிட்டே தான் இருக்காரு. நம்மளை சோதித்து அறிந்துகிட்டே தான் இருக்காரு. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை தராசுல வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம செய்யற செய்கைகள், கிரியைகள் எல்லாவற்றுக்குமான மதிப்பெண்களை போட்டுக்கிட்டே தான் இருப்பார். நீ என்ன இது எல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தேவனுடைய மனுஷன்கிற பட்டம் பெறுவதே பெருசு. இந்த மனுஷன் பட்டம் பெற்றான், ஆனா பெயரை இடாதபடி குறை வந்துச்சு. இப்ப நம்முடைய என்ன
ஒரு தேவனுடைய மனுஷங்கிற பெட்டம் பெறுறது லேசானது கிடையாது, லேசானது கிடையாது. வேதாகமத்துல எத்தனை பரிசுத்தவான்கள் இருந்தாலும் நான் சொல்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய, நான் இது எல்லாத்தையும் ஃபுல்லா வைத்து மாட்டேன். இந்த நீங்க சொல்றது இவ்வளவுதான் இதுல சொல்லப்படுது. அதாவது தேவனுடைய மனுஷனாகிய மோசே, தாவீது, எலியா, எலிசா, சாமுவேல், அதுக்கப்புறம் இந்த ஆணும், அதுக்கப்புறம் இன்னொரு சேமேயா, 7 பேருக்கு. இன்னும் 2 பேருக்கு பெயர் இல்லாம தேவனுடைய மனுஷன். அவங்க அந்த தகுதி இருக்கு, ஆனா அவங்க வாழ்க்கையில செய்த ஒரு சிறிய தவறுனால அவங்க பெயரை மறைக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால், நம்ம வாழ்க்கையை எப்பவுமே அவர் திராசுல நிறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன செய்யறோம், நம்ம எப்படி நடந்து கொள்றோம், எப்படி நம்ம காரியங்களை நடக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். அதற்கு தகுந்தவாறு நமக்கு பலன் அளிப்பார். ஒருவேளை இவங்க இந்த பெயர் குறிப்பிடப்படாத இந்த 2 மனுஷங்களை அல்லது இந்த பட்டம் பெறாத அநேக பேர் இந்த தேவனுடைய மனுஷன்கிறது மாத்திரம் இல்ல, நிறைய பட்டங்களை ஆண்டவர் வைக்கிறார். என்னென்னலாம் பட்டங்கள் வைக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சிநேகிதன், அதுக்கப்புறம் உண்மை உள்ளவன், உத்தமன், தேவதாசன், அதுக்கப்புறம் பிரியமானவன், நேசகுமாரன், இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி அநேக பட்டங்கள் சிலருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த அடைமொழி கொடுக்கப்படலை. இந்த குறிப்பான சில விதமான விசேஷித்த பட்டங்கள், இது எதை வைத்து கொடுக்குது? நம்முடைய வாழ்க்கை கவனிச்சு அந்த இடத்துக்கு நம்ம அந்த பட்டத்தை நமக்கு கொடுப்பார். இதே போலதான் நீங்க நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த சபைகளுக்குள்ள நிருபங்களை நீங்க பாருங்க. யாருக்கு வழங்கப்படாத ஒரு புது நாமத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், ஒரு புது பட்டத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆகவே நம்ம வாழ்க்கையை ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு நாளையும், ஒரு நிமிஷத்திலையும், ஒவ்வொன்றையும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறுத்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், தாவீது தேவனுடைய மனுஷன் அழைக்கப்படுறான்னா அவர் சொல்ற, கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். மனுஷனுக்காக நம்ம வாழல, கர்த்தர் மேல பிரியம்னா கர்த்தர் என் மேல என்ன இருப்பார், கர்த்தர் என்னை எப்படி கணக்கு போடுவார், கர்த்தர் என்ன மாதிரி என்ன நினைப்பார் இந்த இடத்துல. இதெல்லாம் நீங்க நினைக்கிறதுக்கு கர்த்தருடைய சத்தியங்களை அறியணும். கர்த்தருடைய சத்தியங்களை அறிஞ்சிருந்தா தான், அப்போ நீங்க சத்தியங்களை அறியும்போது, நான் இப்ப பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நீங்க பொய் சொல்லாம இருக்கிறதுக்காக நீங்க ஒரு பொய் சொல்லாம ஒரு உண்மையை சொல்வதனால ஒரு பெரிய இழப்பை கொண்டு வரும்போது கர்த்தர் அங்க பலன் தருவார். நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு உதாரணத்துக்காக, பொய் சொல்லக்கூடாதுங்கிறது, நீங்க அதை பொய் பேசுறதுனால உலக வாழ்க்கையில பொய் பேசாம இருக்க முடியாதப்பா அப்படிங்கிற நினைப்புல நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க சரளமா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கான மதிப்பு குறைச்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கான மதிப்பு கர்த்தர் நினைச்சுட்டாரு, குறைச்சிக்கிட்டே வர்றாரு. நம்ம டிகிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நமக்கான மதிப்பீடு தேவனுக்கு முன்பாக குறைந்து கொண்டே நம்ம செய்யற ஒவ்வொரு காரியம். அப்போ சத்தியத்தை தெரிஞ்சு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து, அதுக்கேற்ற ஒரு இழப்பு இருந்தாலும் அது கரையை செலுத்தி நம்ம வாழும்போது கர்த்தருடைய பார்வையில நம்முடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும். இப்ப நம்ம பார்க்கிறது தேவனுடைய மனுஷன், அந்த பெயர் குறிப்பிடப்படாது. இந்த இடத்துல பார்க்க தேவனுடைய மனுஷனாகிய ஆனான். இவனுக்கு தேவனுடைய மனுஷங்கிற பட்ட பேரும் கிடைச்சிருக்கு. இவன் பெயரையும் என்ன சொல்றாரு, ஆனான்னு குறிப்பிடுறாரு. இதுலதான் ஒரு ஆச்சரியம். இந்த ஆனானை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆனான் யாரு, இவர் என்ன செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாரு, ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனான்கிற பேர் பல்வேறு வகையில இருந்தாலும் சில லேவியர்களுடைய பேர் இருக்கு. பென்யமீன் கோத்திரத்துல 2 பேருக்கு பேர் இருக்கு. இதுல லேவியரா சொல்லப்பட்டவங்க பேர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வர்றாங்க, லேவியரா வர்றாங்க. எரேமியாவின் காலத்துக்கு அந்த லேவியர் தாவீதின் காலத்துல, அதாவது இந்த காலத்துக்கு முன்னாடி தாவீது காலத்துல அந்த லேவியர் வகுப்புகள் பிரிக்கப்படும் போது அதுல ஆனான்னு வர்றாங்க. ஆனா இது எரேமியாவின் காலம். தாவீது காலத்துக்கு எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் லேவியர் ஆகுது. அப்போ இந்த ஆனான் என்கிறவன், இந்த பெயர் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். இவனுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா, கர்த்தருடைய ஆலயத்துல இவன் பேருக்குன்னு வராரு. அதாவது ஆனானின் புத்திரர், தேவனுடைய மனுஷனாகிய ஆனான் என்பவனுக்குன்னு தேவனுடைய ஆலயத்தில் பிரத்யேகமான ஒரு அறை கொடுக்கப்பட்டு, அந்த அறை இது தேவனுடைய மனுஷனாகிய ஆனானின் அறை என்று சொல்வது மாத்திரமல்ல, அவன் வம்சாவளியினர் அந்த அறையை உபயோகப்படுத்துறதுக்கு ஒருவேளை இவன் அந்த லேவியர் வகுப்புல உள்ள ஒரு ஆனானா இருக்கலாம்.
நம்முடைய கவனத்தை ஆண்டவர் எதிலே திருப்ப சொல்கிறார் என்றால், நான் இந்த ஆனானுக்கு என்னுடைய ஆலயத்துல தாவீதுக்குன்னு ஒரு அறை கிடையாது, ஆபிரகாமுக்கு அறை கிடையாது. ஆனா இந்த தேவனுடைய மனுஷனாகிய ஆனான்கிற ஒருத்தன் பேர்ல ஒரு அறையும் கொடுத்து அவனுடைய வம்சாவளியனுக்கு அது சுதந்திரமா கொடுத்துருக்கணும்னா, இவன் ஏதோ ஒரு வகையில இது நமக்கு வேதாகமத்தில் வெளியே வரவே இல்லை. எந்த இடத்துலையும் இவன் என்ன செய்தான், எதற்காக கர்த்தர் இவனுக்கு இவ்வளவு கணம் கொடுத்திருக்கிறார்? அப்போ இன்று நமது பார்வையில் அவன் செய்தது தெரியல. அதே போல இன்று நாம் கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை வேற எங்கேயோ உள்ளவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியில ஒரு ஓரத்துல கர்த்தருக்காக வாழ்ந்துகிட்டு இருப்போம். அவன் நமக்கு ஒரு சத்தியத்துக்கு நம்ம உண்மையா வாழ்ந்துகிட்டு இருப்போம். அது இந்த தூத்துக்குடி பட்டணத்தை தாண்டி மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உலகத்துல வேற எந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்படிதான் இந்த மனிதனை பற்றி வேற எதுவுமே தெரியல. ஆனா இவன் நிச்சயமாக தேவனால் கனம் பெற்றிருக்கிறான் என்பது மட்டும் ஆணித்தரமாக தெரிகிறது. அவனுக்குன்னு தேவனுடைய ஆலயம் எவ்வளவு முக்கியம். அதுல ஒரு அறை, அது இவனுடைய வம்ச ஆனானின் புத்திரன். இதுல ஆனான் என்னும் புத்திரன் என்று போட்டப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கில வேதத்தில் ஆனானின் புத்திரருடைய, அதாவது அந்த அவனுடைய ஆனான் வம்சத்துல வர்றவங்களுக்கு அந்த அறை ஒதுக்கப்பட்டது. அப்போ இந்த தேவனுடைய மனுஷன் என்கின்ற இந்த பட்டத்தை இந்த மனிதன் பெறுவதற்கு இவன் வாழ்க்கையில என்ன செஞ்சான்னு தெரியாது. ஆனா வேதாகமத்துல தேவனுடைய மனுஷன் என்பதற்கான தகுதிகள் ஒரு 10 தகுதிகள் இருக்கு. சுருக்கமாக தியானி, இந்த 10 தகுதிகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவனுடைய மனுஷன் என்ற பட்டத்தை அடையக்கூடியவர்களா இருக்கிறார். முதலாவது நாம் பார்க்கும்போது அவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும், இதனால கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை உண்மை. அப்போ இவன் தேவனுடைய வார்த்தைகளை பிறருக்கு கற்பிக்கிறவனாக இருக்கிறான். அவ சொல்றான், இவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அப்போ இவன் என்ன செய்யறான், தேவனுடைய வார்த்தைகளை பிறருக்கு கற்பிக்க கூடியவனாக, பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக. ஒரு தேவனுடைய மனுஷன்னா நீங்க ஒரு பிரசங்கியாக இருக்கணும்னு இல்லை, உங்க வாழ்க்கை மூலியமாகவும் நீங்க சக மனிதர்களிடையும் கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை நீங்க வாழ்வதின் மூலமாகவும் நீங்கள் அதை சுற்றி உங்களை சுற்றி உற்றார்கள் நண்பர்களுக்கு மத்தியில இந்த சத்தியத்தை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இப்படிதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இப்படிதான் நம்ம வாழணும்னு சொல்லியிருக்கேன், நம்ம இதுக்கு மாறா நம்ம வாழக்கூடாது. நீங்க தேவனுடைய மனுஷன்னா நான் வாழ்றேன், நான் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு இருந்தோம் என்றால் நாம் தேவனுடைய மனுஷனாக முடியாது. தேவனுடைய மனுஷி என்று நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ வேண்டும், அந்த வார்த்தையை பிறருக்கு கற்பிக்க வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த தேவனுடைய அந்த தகுதியை உயர்த்த தேவனுடைய மனுஷங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும்னா நம்ம தேவனுடைய அந்த நம்ம வாழ்க்கூட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த வார்த்தையை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து அதாவது தேவனுடைய செய்தியை அறிவிக்கிறவன். நீங்க தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது தேவனுடைய செய்தினா இப்ப தேவனுடைய வசனங்களை அறிவிக்கிறது ஒரு பக்கம். அட் பிரசன்ட் சாமுவேல் போய் சவுல்ட்ட சொல்றாரு, இந்த ஆடு மாடுகள் என்ன, ஆண்டு போய் பேசு, நான் சொன்னது மீறி இருக்கிறான், என் வார்த்தையின்படி அவன் நடந்து கொள்ளல. தேவ மனுஷன் யாருக்கும் பயப்படாம ஆண்டவர் நாமத்துல ஆண்டவர் சொல்லும் போது
இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது, எனக்கு வந்து சாமுவேலை பிடிக்கல, உடனே நான் ஏதாவது கடினமா அவங்ககிட்ட பேசுறேன். அதுவல்ல, கர்த்தர் பாரப்படுத்தி சொல்லணும், சகோதரமே அல்லது சகோதரி சகோதரியே, உன்னை பத்தி கர்த்தர் எனக்கு இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நீ போகிற தப்பு, நீ செய்யற தப்பு, உன்னை எச்சரிக்கை சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க. இப்படி நீங்க சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி சொல்லக்கூடியவங்களா இருந்தால் நீங்க தேவனுடைய மனுஷனாக வரலாம், தேவனுடைய மனுஷியாக வரலாம். இது உணர்த்தப்படுமா? உங்களுடைய விசுவாசத்திற்காக, உங்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக நான் சொல்லுகிறேன். உண்மையாகவே நம்மை போன்ற தரிசனத்தில் உள்ள ஒரு சகோதரர் தான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல. அப்போ அவர் ஒரு சகோதரன் அவரோடு வர்றாரு. நீ கர்த்தருக்கு விரோதமா ஏதோ ரொம்ப பெரிய பாவம் பண்ற, கர்த்தர் எனக்கு அதை குறித்து பாரம் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் செய்திருக்கிற பயங்கரமான பாவம், பயங்கரமான சொல்லி முடியாத பாவம். அவர் அதுக்கப்புறம் ரட்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரட்சிக்க அந்த தப்பு செஞ்சிருக்காரு. தப்பு செய்தவர் மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்சார். அந்த உணர்த்தல் வந்துடும். அதுக்கெல்லாம் மெயின் காரணம் தான் அந்த சகோதரன் பின்னாட்கள்ல அந்த வெளிப்பாடுகள் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் அந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் அதிகமா அமர்ந்திருந்தவர். அதுக்கப்புறம் அவர் மனுஷங்களோடய பழக ஆரம்பிச்சார். மனுஷ அன்புக்கும் மனுஷ ஐக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டின் வரம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நான் எல்லா இடத்துலயும் ஏன் கத்துன்னு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்துல தரிங்கன்னு சொல்றேன்னா, அப்படிலாம் இருந்தா தாங்க வெளிப்பாடு வரும், ஆவியானுடைய ஏவுதல் வரும். அந்த ஜெபமும் ஊக்கமான ஜெபம், உருக்கமான ஜெபம், உடச்சி ஜெபம், கடமைக்கு ஜெபம், பாரம்பரிய ஜெபம் கிடையாது. எழுதி வச்ச மாதிரி பழக்கமா ஜெபிக்கிற மாதிரிலாம் ஜெபிச்சாலாம் முடியாது. நீங்க ஆண்டவரை கேட்கணும், என் ஜெபம் இன்னும் ஆவியானவரால் ஏவி 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 அப்படியே அவர்கிட்ட முகமுகமா பேசுற மாதிரி இருக்கணும் நம்முடைய ஜெபம். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோடனே நீங்களும் ஆண்டவரும் நேரடியா பேசுற மாதிரி இருக்கணும். எழுதி வச்சு கற்றவாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி முகமுகமா அந்த இதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே அந்த நிலைமைக்கு என்ன உயர்த்துங்க, என்ன ஏற்றுங்க, என் ஜெப வாழ்க்கையை உயர்த்துங்க. பொதுவில் ஜெபிச்சாலும் எப்போ ஜெபிச்சாலும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கவே அஞ்சுக்கிறோம், ஜெபிக்கவே பயப்படுறோம், வாயத்திறக்க அஞ்சுக்கிறோம். நீங்க ஜெபிக்கதான் உங்க ஆவியானது உங்களை ஆக்கிரமிப்பார். ஆவியானவர் உங்களை ஆக்கிரமிக்கும் போது சொல்லுவாரு. இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அல்லது இப்ப ஜோஸ் பிரதர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஆண்டவர். பதிலுக்கு எனக்கு அவங்க மைண்ட்ல பதிகிறதெல்லாம் ஆவியானவர் எனக்கு உணர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. மரிதாஸ் பிரதர் எதுக்கு சிரிக்காருங்கிறத காரணத்தை எனக்கு தெரிஞ்சிடும். இது நிஜத்துக்கு உண்மைக்கு கண்டிப்பா தெரியும், நடத்துவாங்க. ஆவியானவருடைய இது வரும். செல்விக்கா தூங்க ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவார் ஆண்டவர். பகல் முழுதா கட்டிட வேலை பார்த்துட்டு களைப்புல தூங்குறாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி சொன்னவனு உஜாராயிட்டாங்கல்ல. அப்போ இதுக்காக சொல்லலை, நீங்க அந்த ஜெபம் என்ற அக்கினி தான் தண்ணிய சூடுபடுத்தினா என்ன ஆகும்? அனுசியா சிஸ்டர், தண்ணியை சூடுபடுத்தினா என்ன ஆகும்? சொல்லுங்க சிஸ்டர். கொதிச்சு ஆவியாகும். உங்கள்கிட்ட உள்ள வார்த்தை ஜெபம் என்னும் அக்கினியில வரும்போது அது ஆவியானவரா, என் வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வார்த்தை நீங்கள் ஜெபிக்கின்ற அக்கினியில போட 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 அது பரிசுத்த ஆவியானவராக உங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களை ஆக்கிரமிக்க உங்களுடைய பாதை கர்த்தரோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையா மாறும். அப்ப தேவனுடைய மனுஷன்னா அந்த செய்தி உடனே வரும். சோபீஸுக்கு ஏதாவது சொல்லணும்னு செய்யணும், உடனே ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, சோபீஸ் இதை சொல்றாரு ஆண்டவர். அவ்விதமாக தேவ மனுஷன்னா தேவனோடு இசைந்து இருக்கும் போது அந்த வார்த்தைகள் அந்த வெளிப்பாடு, அந்த தேவ செய்திய ஒவ்வொருத்தருக்கான பொதுவாக தேவனுடைய கற்பனைகளை சொல்வது வேறு. பர்டிகுலரா ஜெயா சிஸ்டர் இன்னைக்கு காலையில என்ன செஞ்சிருக்காங்கிறத கரெக்டா சொல்லி நான் அவங்கள்ட்ட பேசுறது. அது அப்படி தெளிவா, அதுதான் அந்த நிலைமை. தேவனுடைய மனுஷன்கிற நிலைமை வரும்போது என்னோடு தொடர்புடைய ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லணுமோ அது அந்த தேவ செய்தி என் மூலியமா போகும், உங்க வழியா வரணும்.
அப்படி வந்ததுன்னா நீங்க தேவனுடைய மனுஷனுங்கிற நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறீங்க. இப்ப இதுக்கு அந்த பயம் போகணும், மனுஷர்களை பற்றிய பயம் போகணும், மனுஷர்களை பற்றிய பயம் போகணும். கர்த்தர் சொன்னா நான் சொல்லுவேன், போய்கிட்டே இருப்பேன். அப்போ மூன்றாவது இடம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:6. இப்போ நான் சொல்ற ஒவ்வொன்றும் ஒண்ணு போல இருந்தாலும் ஒவ்வொன்றும் சில வித்தியாசங்கள் இருக்கு. வசனங்களை கற்றுக் கொடுக்கிறது ஒரு வகை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தேவனுடைய செய்தியை அறிவிப்பது ஒரு வகை, நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பிப்பது, நான் வாழ வேண்டிய பாதை, தேவனுடைய ஆலோசனையை அறிவித்தல். ஒருத்தர் வாராரு ஆண்டுகிட்ட, அதை சாமியிட்ட வந்து சவுல் போய் கேட்கிறான், என் தகப்பன் கழுதையை தவற விட்டுட்டேன், நான் என்ன செய்யணும்? 3 நாள்ல கிடைக்கும் போ. அவருடைய வழியை அறிவித்தல். வாழ்க்கை போகணும், லோவிசா வரணும், எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி, கர்த்தர் 1 மாசத்துல உனக்கு இந்த கம்பெனி வளர்த்துட்டு போ. உங்க வாழ்க்கையில் நீ என்ன பார்க்கணும், நீ என்ன வாழ்க்கை படிக்கணும், என்ன இதுக்கு போகணும், என்ன படிக்கணும், இது என் வழியே வரணும். தேவனுடைய மனுஷன் சொன்னா அவங்கள்ட்ட வரும், இதை செய்யாத, இப்படி போ. தேவனுடைய ஆலோசனை, பிறருக்கான தேவனுடைய ஆலோசனையை ஆண்டவர் என் மூலமாக கொடுக்க வேண்டும். அது கரெக்டா இருக்கும், தப்பாயிடக்கூடாது. அங்கதான் நம்ம தேவனுடைய மனுஷனா கிழவனான தீர்க்கதரிசியா தெரியும். கிழவனான தீர்க்கதரிசி உண்மையை போல பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டான், அவனையும் சாப்பிடிச்சிட்டான். ஆனா தேவனுடைய விஷயம் உள்ளதே உள்ளபடி நம்ம சொன்னது கரெக்டா நிறைவேறணும். அக்கா கஷ்டப்படல, கர்த்தர் சொல்றதை நம்ம சொன்னா போதும். அத அந்த பக்குவத்துக்கு நம்ம வர்றது தேவனுடைய மனுஷங்கிற அதான், ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத நான் அறியணும், அந்த ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத அறியணும், அவர் எனக்கு உணர்த்துறது நான் புரிஞ்சுக்கொள்ளணும். அதெல்லாம் நான் வந்து தேவ சமூகத்திலிருந்து என்னை வளர்க்கும்போது ஆண்டவர் என்கிட்ட முகமுகமா இடைப்படுறத, அதுக்கு தான் திரும்ப சொல்றேன், நமக்கு இவ்வளவு நல்ல உயர்ந்த சத்தியம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆனா அதுக்கு தகுந்த ஜபம் இருந்தா நம்மள அத்தனை பேரும் அவ்வளவு பேரும். ஒவ்வொரு ஊர்லயும் சோபிஸ் பெரியதாலையில தேவனுடைய மனுஷனா இருப்பாரு, நான் தூத்துக்குடியில நானும் ஜோசும் தேவனுடைய மனுஷர்கள், அல்லது இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, தங்கச்சி ராஜா, ஒவ்வொருத்தரும் அந்தந்த பகுதியில் தேவனுடைய மனுஷர்களாக, தேவனுடைய வழிகளை கற்றுக் கொடுப்பவர்களாகவும் அவருடைய ஆலோசனை சொல்லுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நீங்களும் நான் அப்படி இருக்கணும்னு விரும்புறேன். இது எல்லாம் நான் திரும்ப சொல்றது ஜபத்துல இருக்கு. ஜபத்துல உங்களை மறந்து ஜபிக்க, அத இந்த இதுல பயன்படுத்துங்க. இவ்வளவு நேரம் வரும்போது நீங்க ஜபிக்க நேரம் கொடுக்கும் போது அப்படி மறந்து ஜபிக்க நேரத்துல கரெக்டா இருக்கும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு உணர்வு வரும். சில நேரங்கள் நம்ம மீறி போறது, எப்பவும் போகிறது கிடையாது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 13:1. சரி போதும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே வந்தான். அப்படின்னா என்ன, அவன் ஒரு தேவனுடைய மனுஷன்னா தேவனுடைய வார்த்தையின்படிதான் வாழ்வான். அவன் தன் வாழ்க்கையில எந்த காரியத்திலும், இந்த காரியத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, நம்ம வாழ்க்கையில இருக்கு. எல்லா காரியத்தையும் நம்ம எல்லாம் செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் போகும்போது இதுல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பான். நான் செய்ய போறது கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி இருக்குமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தையின் படி இருக்குமா? தேவனுடைய மனுஷன் சிலவங்க என்ன செய்வாங்க, அப்படியே வார்த்தையின்படி, அது அந்த பழைய வருஷத்துல உள்ளது, 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, அதன்படி நம்ம இன்னைக்கு வாழ முடியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க, இயேசுவையும் நம்புவாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய மனுஷன் என்ன செய்வான், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி தான் நான் வாழ்வேன். அது நமக்கு புரியும். ஒரு காலகட்டத்தை வரைக்கும் நம்ம மீசை இல்லாம இருக்கிறது, தாடி இல்லாம இருக்கிறது,
இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் தாடி வளர்க்க சொல்லிச்சு. இன்னைக்கு மறுபடியும் எல்லாரும் அதனாலதான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தாடியை வளர்த்து கிறிஸ்தவங்களாம் முஸ்லீம்களாம் மாறிட்டு இருக்காங்க. தாடி வளர்த்தா கிறிஸ்தவம் இல்லை, முஸ்லீம் மாதிரி தெரியுது, போதம் மாதிரி தெரியுது, ஜெபிக்கிற மாதிரி தெரியல. அது இவன் தான் வைக்கானா, சினிமா நடிகர் அவ்வளவு பேரும் வச்சுட்டு இருக்கான் தாடியை. அப்போ நீங்க யாரை பின்பற்றுகிறீர்கள்? தாடி வைக்கணும்னு சொல்லலை, வைக்கணும்னு சொல்லலை. தாடி நம்ம ஒரு காலத்துல வளர்த்தாங்க. அந்த தாடி வளர்த்தது பழைய ஏற்பாட்டிலையும் தாடி வைப்பது ஒரு அடையாளம். தாடி வளர்க்கணும்னு சொல்லியிருக்காரு பழைய ஏற்பாட்டில். நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளை இருக்கு, தாடி வளர்க்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது நமக்கு அந்த கட்டளைகள்லாம் இல்லை. சரீரப்பிரகாரமா இந்த உடைகளுக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குது. அதனால நம்ம ஃப்ரீயா இருக்கு. இப்ப தாடி இல்லாமல் இருப்பது, ஃப்ரெஷ்ஷா இருப்பது, சுத்தமாக இருப்பது நல்லது. ஒரு நம்ம ஒழுக்கமானவர்கள் என்பதற்கு அடையாளம். மறுபடியும் இங்க தாடி வளர்க்க வரும்போது தாடி வளர்க்காம இருக்கு. நம்ம உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம உலகத்தோட சேர்ந்து வாழணும். அப்படி இல்லாம எப்பவும் போல ஒண்ணு போல நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம், ஷேவ் பண்ணிக்கிறோம், நார்மலா இருக்கிறோம். அதுதான் நமக்கான, அதாவது நம்ம ஒரு ஒழுக்கமானவங்க, ஒரு கண்ணியமானவங்கிறது நம்முடைய தோற்றத்துல தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, அப்போ கர்த்தருடைய வார்த்தையின் படியே நான் எல்லாவற்றையும் வாழ வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி வாழ்க்கை. அடுத்து நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 13:6. 1 ராஜாக்கள் 13:6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக வேண்டிக் கொண்டு, இப்ப விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். ஜெப வாழ்வு தேவனுடைய மனுஷனுடைய ஒரு அடையாளம் என்னென்றால், அவன் ஜெபிக்கிறவன். ஜெபிச்சா தனக்கு விரோதமா எழும்பி அவனை நம்மளை கொல்ல வந்தான், அவன் கையை கத்த நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அவன் ஜெபிச்சு அதுக்கு சுகம் உண்டாக்குறான். துரோகிகளுக்கும் எதிரிகளுக்குமாக ஜெபிக்கக்கூடியவன், அதான் ஜெப மனுஷன். தேவனுடைய மனுஷன்னா ஜெபிக்கிற மனுஷன், ஜெபத்திலே தேவனை சார்ந்திருக்கிற மனுஷன், முழங்காலிலே இருக்கிற மனுஷன், முழங்காலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷன், முழங்காலை வாஞ்சிக்கிற மனுஷன், ஜெப வேலைகளையும் ஜெப நேரத்தையும் வாஞ்சித்து கதறி அந்த இடத்துல நம்ம தரித்திருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன்தான் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம், ஜெப வேலைகளை தவற விட மாட்டான். சபையின் வேலைகளை எல்லாருக்கும் தனி, அவன் தேவனோடு தனித்திருக்கவே அவன் விரும்புவான். தேவனோடு ஜெபித்திருக்க விடுவான். பரிசுத்தவான்களோடு தேவனோடு ஜெபித்திருக்க விரும்புவான். நாம் கழித்திருக்க விரும்புகிறோம், சந்தோஷமா இருக்க விரும்புகிறோம். ஆனால் சந்தோஷம் எங்கிருந்து வர வேண்டும்? ஜெபத்திலிருந்து வர வேண்டும். ஜெப வேலையில ஜெபத்துல தரித்திருக்கிறதுனால நமக்கு அந்த கழிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், எல்லை இல்லாத மகிழ்ச்சி, பேரின்பம். அவன் எப்ப இருந்தாலும் ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும். அவன் இருதயம் ஜெபத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும். ஜெபிக்கக்கூடியவனாக மனுஷன் மாறுவான். ஆண்டவர் தனித்திருந்தார். எதற்காக? தேவனோடு ஜெபிக்க. அதே நேரத்தில் சீஷர்களோடு அவர் ஐக்கியப்பட்டார். மற்ற மனுஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொன்னார். மீத நேரம் போக தேவனோடு தனித்திருந்தார். ஆகவே அருமையானவர்களே, இந்த அருமையான வேலையில ஜெப வேலைகளுக்கு, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க ஜெப வேலைகள் கஷ்டமா இருக்கும் முதல்ல. ஏன்னா முதல்ல திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களை ஜெபிக்க பிசாசு விடவே மாட்டான். உங்களை மற்ற காரியத்துல ஃபுல் டைட்டா வச்சிருக்கவே நினைப்பான். ஜெபத்துல நம்ம அதிகமாக. அதனாலதான் இந்த சபை இப்ப சபையினுடைய ஜெப வேலைகள் நமக்கு அற்புதமான நேரங்கள். ஏன்னா நீங்க நல்லா உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போன உடனே, நீங்க எல்லாரும் இப்ப 1 மணிக்கு சாப்பாடு போட முடிஞ்சு எல்லாரும் என்ன செய்வோம்? வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனோன்னு நீங்க எல்லாரும் நீங்க எதுல என்கேஜ் ஆவீங்க? நீங்க சொல்லுங்க. போன உடனே செல்லை பார்த்து படுத்துட்டு கையை காலை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு படுத்துட்டு அப்படி அவ்வளோத்தையும் ரீவைண்ட் பண்ணணும். அப்படி ரீவைண்ட் பண்ணதோட விடுவோமா? அதுக்குதான் புதுசா வந்துகிட்டு இருக்குமே, புதுசா பார்த்துக்கிட்டே இருப்போம், அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்ப நமக்கு ஜெபிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்ப செல்லு பார்க்காதவங்க, செல்லு பார்க்கல நான் அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்றவங்க அடுத்து இன்னொன்னு என்கேஜ் இருப்பாங்க. எதுல என்கேஜ் இருப்பாங்க?
வேலை, தொழில்ல மும்முரமா இருப்பாங்க. தொழில் செல்லுல மும்முரமா இருக்கிறது ஒரு பக்கம், அதுக்கு அடுத்து தொழில் 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 அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா அவங்க அதிலே இருக்கும்போது செல்ல தொடரக்கூடிய எண்ணம் வராது. அதனால செல்ல தொடாததுனால நான் சுத்தமானு சொல்லிட முடியாது. உங்க நேரத்தை எதுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அதிக நேரம்? சில பேர் தொழில், சில பேர் நண்பர்கள். நண்பர்கள் சமீபத்தில் நண்பர்களை நேரில் பார்த்து பேசுறது, தூரத்து நண்பர்கள் செல்ல பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்களோட பேசிக்கிட்டே அவங்களோட நேரத்தை சம்பாதிச்சுக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. இவர்களெல்லாம் தேவ சமூகத்தில் அதிகமாக தரித்திருக்க முடியாது. நம்ம நேரத்தை இப்படிதான் களவாடிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த மாதிரி சபையினுடைய ஜபங்கள்ல வந்து தரித்திருந்து முழுமையா தங்கி இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு முள் இருக்கு. நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னைக்கு என்ன வேலைக்கு போக வேண்டியிருக்கு, நான் அதை தவிர்க்க முடியாது. மாசம் மாசம் நடக்கிறது, எப்பமா ஒரு வாட்டினா ஓகே, ஃபுல்லா லீவை போட்டு வந்துக்கலாம். அங்கே தங்கி இப்ப நீங்க நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும். இஸ்ரவேலர்கள் பண்டிகை கொண்டாட்டங்கள் நடத்துவாங்க. வருஷத்துல 3 தடவை எங்க போக வேண்டியிருக்கும்? எருசலேமுக்கு போகணும். 7 பண்டிகைகள் 3 தடவை போய் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 10 நாளைக்கு 15 நாளாவது என்ன இருக்கணும்? அவங்க அங்கே தங்கி இருக்கணும். இத ஆவிக்குரிய சபை கடைபிடிக்குதோ இல்லையோ, ஆர்சி என்ன செய்யுது? அழகா கடைபிடி. வேளாங்கண்ணிக்கு போறாங்க, புளியம்பட்டி போறாங்க, அங்கே தங்கி கிடக்காங்க. அங்க அவங்களுக்கு இப்ப ரூம் வசதி இல்லாம போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்காங்க? சும்மா அப்படி கூடாரம் அங்கிட்டு அங்கிட்டு இருந்தாங்க. அவங்க அங்க போய் இருக்காங்க. அதே தான் ஆவிக்குரிய நாம வந்து அதுதான் நமக்கு உண்மையான ஆவிக்குரியது. இதுதான் தேவ சமூகத்துல இங்கதான் நம்ம தங்கி இருக்கணும். 2 நாள் ஜெபம், 3 நாள் ஜெபம், கன்வகேஷன், 10 நாள் கன்வகேஷன், அங்கே தங்கி இருத்தல். அங்க வசதிகளை எதிர்பார்த்த அல்ல, அங்கே தங்கி இருக்கணும். அந்த இடத்த விட்டு போக கூடாது. நம்ம அதான் குடும்பம் குட்டி பிள்ளைகளாக வந்துடுறோம். நீங்க அப்படி வளர்த்து பார்க்கும் போதுதான் நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஒளிவு மர கன்றுகளாக வளர்கிறார்கள், நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்க எவ்வளவு ஞானம் உள்ளவங்களா வளர்றாங்க. யூதர்கள் ஞானம் உள்ளதுக்கு அநேக காரணம் சொல்றாங்க. டேப் ரிகார்ட் போடுறது அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தர் வந்து ஒரு ஜனத்தை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா அவங்க எல்லாரும் ஞானவான்களா மாறிடுவாங்க. ஆவியானவர் அவங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்துருவார், ஊக்கத்தை கொடுத்துருவார். கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சா அவன் கர்த்தர் எப்போ உயர்த்தணும்னு நினைப்பாங்க? நம்மள அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளை உயர்த்தணும்னு நினைப்பாங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளை ஆண்டவர் வந்து உயர்த்தணும் சுத்தம் கொள்ளும் போது அது தானாவே நடக்கும், எப்படினாலும் நடக்கும். அதுக்குதான் சொல்றேன், தேவனுடைய கர்த்தருடைய கரத்தை குறுக்க கூடாது. நம்ம கர்த்தருடைய கரத்தை எப்படி குறுக்கிறோம்? கார்மியா கார்த்திகை ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆண்டவர் நினைப்பார். ஆனா அவங்க அம்மா அப்பா விடுவாங்கன்னு நினைக்கீங்க? அவங்க அம்மா அப்பா என்ன படிக்க வச்சிருக்கீங்க? டீச்சர் ஆகணும்னு நினைச்சு வச்சிருக்கீங்க. இந்த படிப்பு தான் படிக்கணும்னு சொல்றீங்க. அப்ப குறுக்கிட்டீங்க, ஆண்டவரை குறுக்கிட்டீங்க. ஆண்டவர் கலெக்டருக்கு கொண்டு போக நினைக்கிறத அது பேர் கூத்தவங்களில எல்லாருமே தலையில அடிச்சுக்கிறீங்க. நர்ஸு அப்ப நீங்க குறுக்கிட்டீங்க, கர்த்தருடைய கரத்தை நீங்க குறிக்கிறீங்க. உங்க பிள்ளைய ஒரு கலெக்டர் ஆக்கலாம், ஆடிட்டர் ஆக்கலாம், ஒரு ஐடி கம்பெனி சிஓ ஆக்கலாம். கர்த்தர் சுத்தா அதுவா இருக்கல. நீங்க நர்ஸு அப்படின்னு சொல்லி நீங்க குறிக்கும் போது நீ நர்ஸ்லயே நசுங்கி கிடப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடும். நர்ஸு தவிர வேற எதுவும் தெரியாது, இங்க டீச்சரை தவிர வேற எதுவும் தெரியாது. எவ்வளவு பெரிய வேலைகள்லாம் இருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய வேலைகள் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு. சொந்த நிறுவனங்களை நம்ம நடத்தவங்களா இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க இந்திய நாட்டில் சொந்த நிறுவனங்களை நடத்துறோமா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்டின் இருந்தா ஃபாரின்ல இருந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே இந்த டீச்சராகவும் இந்த சந்துக்களையும் பொந்துக்களையுமே தான் உட்காந்துக்கிட்டே இருக்குன்னு நினைச்சா எப்படி? அது எந்த வகையிலும் வரலாம். அதனாலதான் அவரவர்களுக்கு என்ன இது வருதோ அது ஆண்டோட இதுக்கு அப்படி திறந்து கொடுங்க. அவங்க வழி வாய்ப்புகளை எதுக்கு யாராருக்கு எதை வாய்க்க பண்ணுகிறாருங்கிறது அது போற வகையிலே தெரியும். நம்ம எதையும் கொடுக்க வேண்டாம். எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி. ஆகவே அருமையானவர்களே, முதல்ல ஜபத்திலே ஆணித்தரமா ஜபத்துக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தல் அப்படின்னு ஆகிற 1 ராஜாக்களாகமும் 13:8.
ம் 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 போதும். தேவனுடைய மனுஷன் இழிவான ஆதாயத்தை தேடவே மாட்டான். ஆதாயத்துக்காக ஊழியம் செய்ய மாட்டான். ஒரு இடத்த காணிக்கைக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னா அது நிச்சயமா கர்த்தருடைய நடத்துதலே அல்ல. நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது காணிக்க அவர் அந்த தேவையை அவர் சந்திப்பார். எப்படினா நான் ஊழியம் செய்வேன், எப்படிலாம் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஊழியம் செய்யறோம் இன்னைக்கு, அவங்க எப்படிலாம் ஊழியம் செஞ்சிருக்காங்க. அது முகமதிய நாடு என்று நினைக்கிறேன். பைபிள் ஸ்மக்லர் ஒரு பேர் ஸ்மக்லர். எப்படின்னா அந்த அரபு நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டுக்கு என்ன செய்வார்னா அவருக்கு ஒரு வண்டி, அந்த வண்டி ரொம்ப பழைய வண்டி. எப்படியானாலும் என்ன பாசனஸ்டர் பாஞ்சு ஓடுறீங்க, என்னதான் திடீர்னு அதே எங்க கேட்டது அமெரிக்க ஜனாதிபதி கேட்கணும். அப்போ அவர் அந்த அரபு நாடுகளில் போகும்போது அந்த காலத்தில் அவங்களுக்கு அது ஒரு 4 வீல் ஓடும், இன்ஜின் ஓடும், அவ்வளோதான் 4 வீலு ஓடும். இன்னைக்கு நம்ம ஊழியது போனால் பிரேக் இல்லாத வண்டியில் ஏற மாட்டாங்க, பிரேக் சுமாரான வண்டியில் ஏற மாட்டாங்க. அவங்க எதையுமே யோசிக்கல, 4 வீல் ஓடுது, ஊழியத்தை பாரு அவ்வளோ. இன்னைக்கு நம்ம பக்காவா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த வண்டி ஓட்ட உடசல் வண்டி, அதில் என்ன செய்வாங்க, அண்டர் கண்ட்ரோல் கீழே சேஃப்ல சில அறைகளை உருவாக்கி அதில் அந்த மொழி, அந்த அரபு நாட்டில் உள்ள மொழிகளுடைய அந்த பைபிளை ஃபுல்லாக அடுக்கி வச்சு ஃபுல்லாக அதை பார்த்தா வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது, கீழே அந்த சீக்ரெட் ஆகல எல்லாம் பைபிள். இப்படி கடத்தி கொண்டு போய் இதையே ஒரு ஊழியமாக செஞ்சு அந்த, ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள பைபிளை எந்த வகையிலும் கொண்டு போக முடியாது, ஏரோப்ளேன்ல எந்த வகையிலும் கொண்டு போக முடியாது. பைபிள்ங்கிற அந்த அடையாளத்தை பார்த்துட்டாலே அவங்க உடனே தூக்கி வச்சிருவாங்க. இப்போ இந்த ஸ்மக்லிங்ல அவர் பிடிக்கப்பட்டால் அவருக்கு சிறை தண்டனை. சிறை தண்டனை என்ன தண்டனை? அரபு நாடுகளில் சிறை தண்டனை மீண்டு வந்தா உண்டு, மீண்டு வராம போனால் போனது, என்ன நடக்குன்னு தெரியாது. இவ்வளவு உயிரை ரிஸ்க வச்சு ஊழியிருக்காங்க. தெரிஞ்சு நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ ஊழியமா, அது ஆகாது, ஐயோ அது நமக்கு ஒத்து வராது, யார் சாப்பாடு தருவா, நம்ம கணக்கு இப்படி போடுறோம், நீ போடுறியா தெரியல, சும்மா நீ நம்ம சேஃப்டியா ஊழியம் செய்ய நினைக்கிறோம், சேஃப்டியா ஊழியம் செய்ய நினைக்கிறோம். ஆனா ஊழியத்தை எப்படிலாம் செஞ்சாங்க. அதே போல ஒரு சில அந்த பேர்லாம் மறந்து போச்சு. வாலிய பிராயத்துல ஒரு காட்டுவாசிகள், அந்த காட்டுவாசிகள் மனிதர்களை தின்னக்கூடிய கேனிபல்ஸ் சொல்லுவாங்க, மனிதர்களை தின்னக்கூடிய ஆசைகள். இதுவரைக்கும் யாருமே கட்டுப்படுத்த டச் பண்ண முடியாத இடத்துல உள்ளவங்க, ஆப்பிரிக்க காடுல வாழக்கூடிய, அடர்ந்த காடுல வாழக்கூடிய ஒரு நாடு கூட்டத்துக்காக ஊழியம் செய்ய போனாங்க. ஊழியம் செய்யறதுக்கு அவங்களை டச் பண்ணவே முடியாது, ஏன்னா தூரத்தில் வந்தாலே விஷம்புகளை ஏந்தி கொண்டுருவாங்க, அல்லது அவங்களை வேற ஏதாவது வேட்டையாடி அவங்களை கறிவிச்சு சாப்பிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் எப்படி போறாங்க, முதல்ல ஏரோப்ளேன்ல அவங்களுக்கு பிடிச்ச இந்த சாக்லேட், இந்த இனிப்பா இருந்தால் பிடிக்கக்கூடிய சாக்லேட், இந்த விதவிதமான பொம்மைகளை அந்த இடத்துல தூக்கி போடுறாங்க. இப்படி பல வகையில ட்ரை பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் டச்சுக்குள்ள வரும்போது முதல்ல போகிறாரு, கொண்டுறாங்க. அப்புறம் அந்த முதல்ல கொண்டுறாங்க 4 பேர். அது பெரிய புக்கு, ஒரு காலத்துல படிச்சது. அப்போ அவங்களை கொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வேறு சிலர் போய் கடைசியில் அந்த மிஷினு அந்த அந்த ஆதிவாசி கூட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து ஊழியம் செய்யறாங்க, ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. சாதாரணமெல்லாம் ஊழியம் செய்யல. இன்னைக்கு நம்ம யாராவது பேசுனா நமக்கு சங்கடம் வந்துடுது, யாராவது ஏசுனா நமக்கு சங்கடம் வருது, 2 அடி அடிச்சுட்டா நமக்கு சங்கடம் வருது, உடனே ஊழியத்தை நம்ம நிப்பாட்டி இருக்கோம், ஊழியத்தை க்ளோஸ். அந்த ஊழியத்துக்கே நம்ம என்ன செய்யறது இல்லை, மொத்த ஊழியமா அலையில போயிட்டு நைட்டு வரணும், யார் வர முடியாது, காட்டாயம் வெட்டி ஊழியமா ஊழியம் செய்ய கரையும் செலுத்தாங்க. எவ்வளவு கரையும் செலுத்துறதுக்கு ரெடியா இருந்தாங்க, ஊழியம் செய்யறத பாக்கியம்னு நினைச்சாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதாயத்தை நாடவில்லை. ஆதாயத்தை, அந்த ஊழியத்தை செய்யறது இல்லை, ஊழியத்திலிருந்து ஒரு ஆதாயத்தை நாடல. அதான் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய ஊழியத்தை தேவனுக்காக செய்கிறவன்.
இந்த ஊழியத்தினால நமக்கு ஆதாயம் கிடைக்கும், ஊழியத்தினால நமக்கு வருமானம் கிடைக்கும், ஊழியத்தினால நமக்கு இது ஆதாயம் கிடைக்குங்கிறதுக்காக ஊழியம் செய்யலாம். ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிறகு கொடுக்கணும், ஆண்டவர்கள் ஆத்துமாக்களை கொண்டு வரணுங்கிற காரியத்துக்காக உழைக்கக்கூடியது தான் தேவனுடைய மனுஷன். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 1 ராஜாக்களாகும் 17:18 வசனம். ம் 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 சரி, போதும். அதாவது பொதுவாக பாவத்தை உணர்த்துவதற்காக யெரொபெயாமுடைய அந்த தேவனுடைய மனுஷன் இங்க வர்றான். அந்த யெரொபெயாமுடைய பாவத்தை உணர்த்துகிறான். தேவனுடைய மனுஷன் பாவத்தை உணர்த்துகிறவன், பாவத்தை கண்டிக்கிறவன், அவன் தான் தேவனுடைய மனுஷன். அப்ப நம்ம வாழ்க்கையில பிறருடைய பாவங்களை நம்ம கண்டிக்கணும், பிறருடைய பாவங்களை உணர்த்தணும். அதுக்கு 2 ராஜாக்கள் ஆகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ம் ம் மனுஷனானார். தேவனுடைய மனுஷன்னா தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவன், தேவனுடைய வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்துகிறவன். நம்ம வாழ்க்கையில இவ்விதமான தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும், தேவனுடைய வல்லமையான கிரியைகள் நம்ம இடத்துல வெளிப்படணும்னு நம்ம தேவனுடைய மனுஷனா அந்த பட்ட பெயருக்கு தகுதி உள்ளவங்களா மாறணும்னா அதை நான் வாஞ்சிக்கணும், அதை விரும்பணும். அந்த தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய கிரியைகளை செய்யக்கூடியவனாக. ஆமா, தேவனுடைய வல்லமை உள்ள கிரியைகள் எப்பொழுது வெளிப்படும்? அப்படி ஊழியத்தில் இருக்கும்போதுதான் வெளிப்படும். ஊழியம் செய்யாம வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு இருந்தா எப்படி தேவனுடைய வல்லமை நம்மள்ட்ட இருந்து வெளிப்படும்? ஊழியம் செய்தால்தான், ஊழியத்துல தான் நம்ம அந்த ஆத்துமாக்களை சந்திப்போம், பிசாசு பிடிச்சவங்களை சந்திப்போம், வியாதியஸ்களை சந்திப்போம், பிரச்சனையில் உள்ளவங்களை சந்திப்போம். இப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கும் போது அவங்களுக்காக ஜெபிப்போம். அப்போ நம்ம இந்த காரியத்துல இன்னும் அதிகமாக நமக்கு வளர வேண்டியது அவசியமா இருக்கு. என்னவென்றால், நம்ம தேவனுடைய வார்த்தையின் ஊழியத்தை செய்கிறோம், அற்புத ஊழியத்தை நம்ம கொஞ்சம் மட்டுப்பாடா வச்சிருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் பாரப்படுத்துறார், அதுல இன்னும் அதிகமா ஜெபிங்க, சபை ஜெபிக்கணும், அடையாள அற்புதங்கள் நடக்கணும். ஜெபிச்ச உடனே சாக கிடக்கிறவங்க எழுந்திக்கணும். பொத்தாம் பொதுவா போல மேலோட்டமா இல்ல, துல்லியமாக நிதர்சனமான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். அப்போ இந்த தேவனுடைய மனுஷன்னா அந்த தேவனுடைய வல்லமை நம்மகிட்ட இருந்து போகணும். நம்ம ஜெபிக்கும் போது உடனே அது நடக்கலைன்னா ஆண்டவர்கிட்ட போராடணும். ஏன் நடக்கல, எதுக்கு நடக்கல, இன்னும் நான் என்ன அர்ப்பணிக்கணும், இன்னும் என்ன காரியத்துல அர்ப்பணிக்கணும், அப்படி நம்ம கேட்கணும். நம்ம எந்த காரியத்துல அர்ப்பணிக்கணும், என்ன காரியம் தேவனுடைய வல்லமை என்னிடத்துல வெளியே போறதுக்கு என்ன தடை இருக்கு, என் வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்குதா, ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன குறை ஆண்டவரை, ஏன் என்னுடைய ஜெபம் எடுபட மாட்டேங்கி, ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, நான் யாருக்காவது ஜெயிச்சாங்கன்னா ஏன் அவங்க சுகமடைய மாட்டேங்கிறாங்க, இவைகளெல்லாம் நம்ம கேட்டு போராடணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இதெல்லாம் எதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் செஞ்சு தேவனுடைய மனுஷனா இருந்தா தான். இப்ப அருமையானவர்களை, நீங்க இந்த பூமியில வாழ்ற 60 வருஷ வாழ்க்கை ஒரு பொருட்டே கிடையாது. இதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுல பிரயோஜனம் ஆண்டவருக்கு உழைச்சி, ஆண்டவருக்கு பிரயாசப்பட்டு, ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம் அதுதான் நமக்கு பலன் பரலோகத்துல. எதுவுமே நம்ம இதுல நீங்க வாழ்ந்து நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அனுபவிக்கிறது கொஞ்சம், அதுக்கு நீங்க விட்டுட்டு போறதும் அதிகம். ஆகவே தேவனுக்காக வாழ்வதுதான் மிக மிக முக்கியம். தேவனுடைய மனுஷன் தேவனுக்காக வாழ்கிறான், தேவனுக்காக உழைக்கிறான், தேவனுக்காக பிரயாசப்படுகிறான். அவன் தேவனுடைய வல்லமை வரணும், நான் அதுக்காக கேட்கணும், நான் என்ன காரணம், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், கதறி கதறி கண்ணீர் விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த வல்லமை என்கிட்ட இருந்து வரணும் ஆண்டவரே, வெளிப்படணும் ஆண்டவரே. சரி, அடுத்ததாக கடைசியாக பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். 2 ராஜாக்கள் 4:9. தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான். பரிசுத்தத்துக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய மனுஷன் சொன்னா வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம், அந்த பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவங்கிறது நம்ம அதாவது ஒரு சகோதரனாக ஒரு சகோதரிகளோடு இருப்பது மாத்திரமல்ல,
மாம்சத்திற்குரிய நபர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கு. நம்ம சகோதரர்கிட்ட, நம்ம ஆண்கிட்டே பேசுவோம், நம்ம பேசுற நம்முடைய உரையாடல் எப்படி, எது சம்பந்தமாக இருக்கிறது? உலகியல் சம்பந்தமாக இருக்கிறதா? உலகத்து சம்பந்தமாக, உலகத்து அரசியல் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, உலக பிரகாரமான காரியங்கள் சம்பந்தமாக, அல்லது உடுத்தக்கூடிய உடை சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, இப்படிப்பட்ட கான்வர்சேஷன் தான் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. நான் அவிதமான உரையாடல்கள், அவிதமான காரியங்கள் எல்லாம் குறைக்கணும். அவைகளும் அசுத்தம் தான், அவைகளும் நம்மை கரைப்படுத்தும் தான். அவைகள்கிட்ட அந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் பேசுறவங்கள்ட்ட நம்ம விலகிக்கிடணும். அந்த பேச்சுக்களை நம்ம குறைச்சிக்கிடணும். தேவையற்ற பேச்சுகள், உலக பிரகாரமான பேச்சுகள், குறை பேசுகிற பேச்சுகள், இவைகளெல்லாம் நம்ம தவிர்க்க ஆரம்பிக்கணும். நான் தேவனுடைய மனுஷனாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், நான் இவ்விதமாக ஒரு பரிசுத்தவானாக நான் இருந்தால்தான் தேவனுடைய மனுஷனாக நான் உயர முடியும். பரிசுத்தத்தின் அடிப்படையில் இருந்துதான் தேவனமே மற்ற எல்லா காரியத்திலும் நம்மை நடத்துவார். ஜெபத்துல நடத்துவார், வல்லமையில நடத்துவார், பிறர் காரியத்தை நம்மளோடு நமக்கு உணர்த்துவார், பேசுவார், எல்லாம் செய்வார். ஆகவே அருமையானவர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய மனிதர்களாக, தேவனுடைய மனுஷன் ஆனான் அநேகருக்கு பிரபலியம் இல்லை. ஆனா தேவனுடைய மனுஷனாக ஆனான் என்று இந்த பெயர் பெற்ற ஒரு மனிதன் இவ்விதமாக இவன் வாழ்க்கையில எத்தனை தகுதிகள் இருந்தது நமக்கு தெரியாது. ஆனால் தகுதிகள் இருந்ததினால்தான் கர்த்தர் அவனுக்கு கனம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஆலயத்தில் அவனுக்குன்னு ஒரு அறையை கொடுத்து அவனுடைய வம்சாவளியருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மனிதன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவனாக வாழ்ந்திருக்கிறான். ஒரு தேவ மனுஷனாக தேவனுக்காக நின்றிருக்கிறான், தேவனுக்காக வைராக்கியமாக இருந்திருக்கிறான். ஆகவே நீங்களும் நானும் அவ்விதமாக தேவனுக்கு வைராக்கியமாக, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் நம்மை தேவனும் அதை கனம் பண்ணுவார். அது எப்படி கனம் பண்ணுவார் அது அவருக்கே தெரியும். இந்த மனுஷனை அந்த அந்த காலத்துல எப்படி வைராக்கியமா இருந்திருப்பார். இன்னைக்கு பாருங்க, நம்ம நினைவு கூறுறோம், இந்த மனுஷன் அப்படி இந்த தேவனுடைய மனுஷன்னு சொல்ற அளவுக்கு இந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த நபரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குமானால் இவர் எவ்வளவு தூரம் ஆண்டுக்கு பிரியமா வாழ்ந்திருக்கணும். சாதாரணமாக குறிப்பிட மாட்டார், எல்லாரையும் குறிப்பிட மாட்டார். தேவன் எல்லாரும் மீதும் அன்பாய் இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள், நம்மை நேசிக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் நம்மை கனப்படுத்துவது என்பது நாம் வாழும் வாழ்க்கைக்கு தக்கவார். நாம் எந்த அளவுக்கு வாழ்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை கனப்படுத்தும்.